சரி. 2 நாளாக அடித்த கடும் மழையால் எல்லாம் இப்படி இந்த அளவுக்கு வெள்ளம் பிடிச்சிக்குது. இது வளமையாக வந்து இதில் சரியான அளவு வடிகால் இல்லாத பிரச்சனையால் தான் இந்த ஆக்காட்டுவழி குளத்துக்கு விட இந்த கமத்தில் இவ்வளோ தண்ணி குடிக்கிறது. இந்த ரோட்டும் உயர்ந்திருக்கிறபடியால் முந்தி அப்படி இல்லை, பதிஞ்சிருக்கிறதால தண்ணி ஓரளவு ஓடும். மற்ற இதில் இருக்கிற மதகு வந்து ஒரு கண் உள்ள மதகு, அது வந்து சதுரப்பட உள்ள ஒரு பெரிய ஒரு போக்காக இருக்குமுன்னா, பெரிய ஒரு இதாக கடவனாக இருக்கும்னு சொன்னால் அவ்வளோ தண்ணியும் அங்கால போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன இதாக இருக்கிறதால இந்த பிரதேசத்தில் உள்ள தண்ணி அவ்வளவும் இதுக்குள்ளால மட்டும்தான் போக வேண்டிய தேவையாக இருக்குது. அப்படி இருக்கிறதால மேற்கொண்டு இந்த அலையால் வலிஞ்சு வர தண்ணிகள் இந்த பகுதியில் கிடந்து வர தண்ணி முழுக்க இதுக்கு வந்த உடனே இதுக்கு நிறைஞ்சிடுது. அப்படி வருஷம் இந்த பிரச்சனையாக தான் கிடக்கு. போன வருஷமும் இதே மாதிரி எங்களோட இடத்துல இப்படி தண்ணி பிடிச்சது. இந்த குடி தண்ணி நாங்கள் புலங்குற கிணத்துக்கு எல்லாம் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுது. இந்த டொய்லெட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டொய்லெட் எல்லாம் ஃபுல்லாக. போன முறையும் இதே மாதிரி சம்பவம் நடந்தது. இந்த முறையும் இப்படி வந்துட்டுது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கையில் அப்படியே மண் சாக்கைகளை அடிச்சுக்கிண்டு இப்படி இருந்தது தான். சின்ன பிள்ளை வச்சுட்டு பாம்புகள் பூச்சிகள் கூறாங்க, அதுகளுக்கு நிறைய வருது. இந்த இப்போ கூட பார்க்க இந்த ஒரு பாம்பு கொண்டு வந்துட்டு வந்தோடனே அப்புறம் பார்க்க பயமாக தான் கிடக்கு. எங்களை பாருங்க, இந்த சுவர்களால் ஏறி உள்ளே வந்தாலும் தெரியாது அப்படி கிடக்கு. ஆனால் சூச்சு போட்டுக்குள்ளேயும் ஒரு பாம்பு கொண்டு வந்துருந்து, சூச்சு போட்டுக்குள்ளே அந்த கரையால் வந்து ஏறி உள்ளே வந்து இது பண்ணிட்டு. இதை வந்து உரிய அதிகாரிகள் வந்து கவனத்தில் எடுத்து உடனடியாக இதை நிவர்த்தி செய்யுமாறு. இன்னும் இப்போ இது வரைக்கும் ஒன்றும் போக்குவரத்து இல்லை, ஒன்றும் இல்லை. கரண்ட் இல்லை வீட்டை முக்கியமாக. கரண்ட் இல்லை, சமைக்கிறது கஷ்டம். என்னென்னு சொல்லிச்சுன்னா விறகுகள் தட்டுப்பாடு, கரண்ட் இல்லாத பிரச்சனை. இங்கே பாருங்க, இல்லை கரண்ட் இதை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்த இதுக்குள்ளே என்னென்னு வசிக்கிறது பாருங்க. இது வந்து மாந்தை மேற்கு, மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட ஆற்காடிவெளியின் கிராமம். இங்கே வந்து 3-4 நாளாக தொடர்ச்சியாக மழை. இவங்களோட வாழ்வாதாரம்லாம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் என்ன சொல்ல போகிறீங்களா? இல்லை இதை விட வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. எல்லாம் இலங்கை முழுக்க இந்த பிரச்சனை இருந்தாலும் எங்களை ஜிஎஸ்க்கெல்லாம் அறிவிச்சாச்சு தானே? சரி, ஓகே, நன்றி.